ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்கும்போது அது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரோடு ஆரம்பிக்கணும். ஸ்ட்ரக்சரோடு ஆரம்பித்து அந்த ஸ்ட்ரக்சரை பற்றின கிளாரிட்டி நம்மக்கிட்ட இருக்கணும். இந்த ஸ்ட்ரக்சரோட கிளாரிட்டி இருந்தால் தான் அந்த கிளாரிட்டியோடு நீங்கள் வந்து அதை தொடர்ந்து நிறுத்தாமல் கன்சிஸ்டண்ட்டாக செய்வீங்க. அந்த விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக செய்யும்போது நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு அந்த விஷயத்தில் தெரியும். இந்த இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு வாட்டி உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுன்னா அந்த விஷயத்தை நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிட்டே இருப்பீங்க. அது நிறுத்தாமல் பண்ணுவீங்க. இப்போ ஸ்ட்ரக்சர்னால், இப்போ நான் என்னோடய ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டில் எப்படி ஸ்ட்ரக்சரை உருவாக்கணுன்னா, காலையில் 5 மணிக்கு எந்திக்கிற பழக்கத்தை நான் டிசிப்ளினை உருவாக்கினேன். காலையில் 5 மணிக்கு நான் எந்திக்க அந்த டிசிப்ளினை உருவாக்கின பிறகு இந்த 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு 6 மணிக்கு கிரவுண்டுக்கு போயிடுவேன் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு. இதுதான் என்னோடய ஸ்ட்ரக்சரு, என்னோடய கிளாரிட்டி. இந்த கிளாரிட்டி, இந்த ஸ்ட்ரக்சரோட கிளாரிட்டி எப்படின்னா, இப்போது நான் அது செய்கிறதுனால என்னோடய ஹெல்த்தில் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் வரும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு இதை ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்ட்ரக்சரை கிளாரிட்டியோடு ஆரம்பித்து அதை நான் வந்து தொடர்ந்து செஞ்சிட்டே இருக்கேன். தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்ததுனால தான் எனக்கு என்னோடய ஹெல்த்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. அது மாதிரி ஒரே ஒரு விஷயம், நம்ம வந்து இந்த ஸ்ட்ரக்சர் கிளாரிட்டி சொல்கிறேன். இதில் வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம வந்து தண்ணி வந்து ஒரு இப்போ நான் என்னோடய பாடி வெயிட்டுக்கு வந்து 4 லிட்டர் தண்ணி குடிக்கணும் டெய்லி. 4 லிட்டர் தண்ணி கரெக்டாக நான் 4 லிட்டர் தண்ணி குடிச்சிருவேன். அந்த கணக்குன்னா கரெக்டாக பார்த்துட்ருப்பேன். அந்த தண்ணி எப்படி குடிக்கணும்னா, நமக்கு வந்து தனியாக ஒரு செப்ரேட் வாட்டர் பாட்டில் வச்சுக்கிட்டு கடகடன்னு வாயில் நம்ம எப்பவும் அண்ணாந்து குடித்து கடகடன்னு தண்ணி குடிச்சிடக்கூடாது. வாயை வச்சு மெதுவாக சிப் பண்ணி தான் குடிக்கணும். இந்த கடகடன் குடிக்கும்போது நம்மளோட குடிக்கிற தண்ணி வந்து டைரெக்டாக யூரினுக்கு தான் போகும். நமக்கு அதனால எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. நம்ம பாடிக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. நம்ம வந்து மெதுவாக சிப் பண்ணி குடிக்கும்போது நம்ம பாடியில் மெதுவாக அது வந்து எல்லா ஆர்கான்ஸுக்கும் பரவி அந்த தண்ணி அந்த ஆர்கான்ஸில் இருக்க நச்சுத்தன்மையை வந்து அப்படியே கொண்டு வந்து யூரின் மூலியமாக வெளியே அனுப்பிடுவோம். இதை வந்து மஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அப்படியே இந்த கிளாரிட்டியோட கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக இந்த ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் பார்ப்பீங்க உங்கள் ஹெல்த்தில். அந்த ஒரு வாட்டி அந்த இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்திங்கன்னா அந்த தொடர்ச்சியை வந்து நீங்கள் கண்டிப்பாக நிப்பாட்டம் பண்ணிங்க. தொடர்ந்து நீங்கள் அந்த விஷயத்தை பண்ணிகிட்டே இருப்பீங்க. அவ்வளோதான். இன்றைக்கி நான் இதான் சொல்லணும்னு நினச்சேன். ஓகே, நன்றி, வணக்கம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.